எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக்லாம் போட வேண்டாம். யாருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி விவசாயத்தை ஆதரிக்கிறவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ணா நில்லுங்கண்ணா. விவசாயம் பிடிக்கணும் லைக் பண்ணுங்கண்ணா. விவசாயம் ரொம்ப பிடிக்கணும் அந்த கமெண்ட்ல சொல்லுங்கண்ணா. பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணா. கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ணா விவசாயம் மேல தள்ளாதீங்கண்ணா. விவசாயம் பிடிக்கும்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் மேல தள்ளாதீங்கண்ணா. விவசாயம் பிடிக்கும்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி எல்லாம் சாமியா கும்பிடுறதுனால சீக்கிரம் வருங்க. விவசாயம் விவசாயிக்கு மாற வரலாம். எவ்வளவு பேருக்கு இந்த விவசாயம் பிடிக்குது, எவ்வளவு பேருக்கு இந்த விவசாயம் பிடிக்குது பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக்லாம் போட வேண்டாம். யாருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி விவசாயத்தை ஆதரிக்கிறவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ணா ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்கண்ணா. விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் அண்ணா ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்கண்ணா. விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கண்ணா. அது போதும். படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்லித்தர சமுதாயம் விதைச்சாதான் சோறு கிடைக்கும்னு இனி சொல்லித்தரணும். அப்பதான் விவசாயி வாழக்கூடிய நிலை இந்த தமிழகத்துல வர முடியும். கணினியில வேலை பார்க்கிறவன மரியாதையாவும் காட்டுல வேலை பார்க்கிறவனை கேவலமாவும் நடத்துற இந்த சமுதாயத்திற்கு தெரியல. விவசாயம் படிக்க மட்டுமே துடிக்கும் மாணவர்கள் என்றைக்கு விவசாயம் படைக்க முன்வருகிறோமோ அன்று விவசாயம் தமிழகத்தில் வாழும். விவசாயி தமிழகத்தை ஆள்வோம். ஆண்டு முழுவதும் அதிக விவசாய மகசூல் தரும். படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்லித்தர சமுதாயம் விதைச்சாதான் சோறு கிடைக்கும்னு இனி சொல்லித்தரணும். அப்பதான் விவசாயி வாழக்கூடிய நிலை இந்த தமிழகத்துல வரும். கணினியில வேலை பார்க்கிறவன மரியாதையாவும் காட்டுல வேலை பார்க்கிறவனை கேவலமாவும் நடத்துற இந்த சமுதாயம் தெரியல. இந்த விவசாயம் பிடிக்குன்னா விவசாயம் படிக்க மட்டுமே துடிக்கும் மாணவர்கள் என்றைக்கு விவசாயம் படைக்க முன்வருகிறோமோ அன்று விவசாயம் தமிழகத்தில் வாழும். விவசாயம் பிடிக்குது. ஆண்டு முழுவதும் அதிக விவசாய மகசூல் தரும் விவசாயி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக்லாம் போட வேண்டாம். யாருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி விவசாயத்தை ஆதரிக்கிறவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ. ஒசூர்லேருந்து மதகொண்டப்பள்ளி பக்கத்தில் என்ன ஊர்னா ஒசட்டி அப்படின்ற இடத்துல தான் இந்த பாயிண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கிறோம். ஆமா, இந்த இடத்துல பார்த்துருக்கிறோம். பாயிண்ட் இங்கதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிவிசி போட முடியாது, எம்எஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒரு 80-85 அடி எம்எஸ் போற மாதிரி இருக்கும். மட்டங்கள்லாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 330-340 அந்த இடத்துல ஒரு பாறைனுடைய மாற்றம் நடக்கிற மாதிரியும், 440-480 இன்னொரு இடத்துல அங்க ஒரு பாறை மாற்றம் நடக்கிற மாதிரியும், ஒரு 680-700 இந்த இடத்துல இன்னொரு பாறை மாற்றம் நடக்கிற மாதிரியும் இருக்கு. நம்ம ஒரு 1.5 to 2 இன்ச் தண்ணி சப்போர்ட் பண்ற மாதிரியும் நம்ம ஒரு 820-840 ட்ரில் பண்றதா பிளான் பண்ணியிருக்கோம். ஏனுங்க ஒரே நிமிஷம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. போரில் இவ்வளோ பெரிய கல் வந்து எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இந்த போரில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் வந்து இந்த மோட்டர் பிடிச்சிருக்குதுன்னு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி போர்வெல் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் போர்வெல் ரிலேட்டடான என்ன கொரிஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.